பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை குடும்பத்தாரே, மார்ச் மாதம் 25ஆம் தேதி இந்த காலை தியானத்திற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 66 இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதம் 66 13, 14, 20 வசனங்கள். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய நல்ல கடவுளே, இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கவும், குறிப்பாக ஆண்டவரே இறைவேண்டலுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளவும் கடவுள் தந்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் தியானத்தை கடவுள் ஆசீர்வதியும். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளின் வழி எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். 1126வது பாடல். எந்தன் கண்மலையானவரை என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ் செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழ செய்தீர். பாத்திரரே, ஆராதனை
எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ் பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை நீயே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். காலை வேளையிலே இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், இந்த நாளிலும் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிற ஆண்டவர். காலை வேளையிலே கர்த்தருடைய நாமங்களை சொல்லி அவருடைய வார்த்தைகளை சொல்லி எல்லாரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் கண்மலை ஆனவரே, எங்களை காக்கின்ற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் மெட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தோள் மேல் சுமந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காயங்களை கட்டுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் விடுதலை கொடுக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் பலன் குன்றும் பொழுதெல்லாம் உம்முடைய கரம் எங்களை தாங்குகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஓரளவுக்கு தான் பயணிக்க முடியும். ஆனால் அதை காட்டிலும் நீர் சர்வ வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, இம்மட்டும் எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்காக, மாறாத உமது ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் புகழப்படத்தக்கவர். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அறியாத காரியங்களை, ஆண்டவர் எங்களுக்கு எட்டாத காரியங்களை, அதிசயங்கள் எங்கள் வாழ்விலே நீர் செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 40 நாட்கள் அப்படியாய் உம்மிடத்தில் வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு, உம்மை தேடி வருவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே, கர்த்தர் அதை நிறைவேற்றப் போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நான் பெயர் வாசிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, குடும்பத்தின் நன்மைக்காக, இந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட நாம் ஜெபிப்போம். திரு எம் விக்டர் அவர்கள், திரு விஜயகுமார் பிரவுனிங், வின்சென்ட் ஜெயராஜ், விவேகன் டேவிட், வில்ஃப்ரெட் டேவிடார், யோகன்னன் ஆனந்த் கோயில் பிள்ளை, சரிதா குமரேசன், பாலு செல்வராஜ், இந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். விக்டர், விஜயகுமார் பிரவுனிங், வின்சென்ட் ஜெயராஜ், விவேகன் டேவிட், வில்ஃப்ரெட் டேவிடார், யோகன்னன் ஆனந்த் கோயில் பிள்ளை, சரிதா குமரேசன், பாலு செல்வராஜ், இந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்கள் வாழ்வில் நன்மை செய்ய போகுதுக்காய், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட போகுதுக்காய், கர்த்தர் ஆசீர்வதிக்க போகுதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஐயா, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உட்காருவோம். 1 சாமுவேல் 1 அத்தியாயம். வசனங்கள் 10, 11 எடுத்தவர்கள் வாசிங்கள். 1 கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மார்ச் மாதம் 25ஆம் தேதி இந்த காலை தியானத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். மார்ச் மாதம் 25ஆம் தேதி உலக அடிமைப்படுத்துதல் மற்றும் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டோரை நினைவு கூறுகின்ற தினமாக அனுசரிக்கின்றார்கள். குறிப்பாக அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி அடிமை வணிகத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் விதமாக 2007ஆம் ஆண்டிலிருந்து மார்ச் மாதம் 25ஆம் நாள் ஐநா சபை உலக அடிமைப்படுத்துதல் மற்றும் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் தினமாக கடைபிடிக்கிறார்கள். குறிப்பாக 400 ஆண்டுகளுக்கு மேலாக 15 மில்லியன் ஆண்கள், பெண்கள், குழந்தைகளை அடிமைப்படுத்தி வணிக சந்தையிலே மனிதர்களை விற்பனை செய்து வந்திருக்கிற சூழலில் அதிலிருந்து விடுதலை பெற்றது நினைவு கூறும் வண்ணமாக இந்த நாளை அனுசரிக்கிறார்கள். உலக வரலாற்றிலே ஒரு மோசமான மனித உரிமை மீறலாக மனிதர்களை சந்தையில் விற்கின்ற ஒரு அவல நிலை காணப்பட்டது. இனவெறி மற்றும் பாரபட்சம் போன்ற ஆபத்துகளிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பதற்காக, விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக இந்த நாளை முக்கியமாக அனுசரிக்கிறார்கள். இன்றைக்கும் பணி செய்கின்ற இடங்களிலே இப்படியாக அடிமைப்படுத்தப்படுகின்ற சூழலில் இருக்கின்ற மக்களை நினைவு கூறவும் அவருடைய விடுதலைக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். நாம் இந்த நாளிலே தியானிக்கின்ற இறைவேண்டலானது பொருத்தனை ஜெபம், பொருத்தனை இறைவேண்டல் குறித்து நாம் திருமறையிலே பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி தொடக்க ஜெபத்தை செய்யலை. நீங்கள் எல்லாரும் நினச்சிருப்பீங்க சர்ச்சு மெம்பருக்காக ஜெபிக்க போனோம். ஏன்னா கடைசி 2-3 மணித்துளிகள் நம்ம எல்லாரும் ஒரு பொருத்தனை ஜெபத்தை செய்ய போகிறோம். நிச்சயமாக அந்த பொருத்தனை ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆவியானுடைய ஏவுதலாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியிலே 2-3 மணித்துளிகள் நாம் ஒரு காரியத்துக்காக பொருத்தனையோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அன்னாளின் ஜெபம் பைபிளில் நம்ம அதிகமாக படித்த ஜெபம், பிரசங்கம் கேட்ட ஜெபம். இந்த ஜெபம் என்பது ஆண்டவரிடத்தில் பொருத்தனை செய்து ஆண்டவருடைய கரத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட ஒரு அபலைத்தாயினுடைய ஜெபமாக இருக்கிறது. பொருத்தனை, நேர்ச்சை, நேர்த்திக்கடன், அர்ப்பணம், வாக்கு கொடுப்பது, வாக்குறுதி போன்ற வார்த்தைகள் இருக்கின்றன. தமிழில் சொன்னோம்னா நேர்த்திக்கடன் சொல்லுவாங்க.
இந்த நேர்த்திக்கடன் என்பது அதாவது வார்த்தையினால் கடவுளை கனம் பண்ணுவது. நம்ம கடவுளுக்கு முன்னாடி செய்கிற ஒரு பொருத்தனையை நம்முடைய வார்த்தையினாலே கடவுளை நோக்கி கனம் பண்ணுவது. இன்றைக்கி வாசித்த 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்தில் அன்னாள் கடவுளை நோக்கி ஒரு பொருத்தனை செய்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால், என் வியாகுலத்தை சந்தோஷமாக மாற்றினால், அந்த பிள்ளையை உம்முடைய சன்னதியில் உமக்காக நான் கொடுப்பேன். ஆண்டவரே, எனக்கு கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் உமக்காக கொடுப்பேன். இந்த ஜெபம் ஒரு விசுவாசத்தின் ஜெபமாக இங்கே ஏறெடுக்கப்படுகிறது. திருமறையில் பல பொருத்தனை ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் வாவ்ஸ் அல்லது ப்ராமிசஸ் டு காட் என்று சொல்லுகிறார்கள். நம்ம கடவுளுக்கு முன்னாடி ஒரு பொருத்தனையை பண்ணால் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுள் திருமறையில் சொல்லியிருக்கிற பிரசங்கி 5:4-5 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. கடவுளுக்கு முன் நீ ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம் அப்படின்னு சொல்லி. அப்படி செய்யாமல் போனவங்க பைபிள் இருக்கிறாங்களா அப்படின்னா இருக்கிறாங்க. யார்? புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 5ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்தில் அனனியா சப்பிரா ஒரு பொருத்தனையை கடவுளுக்கு முன்னாடி செய்கிறாங்க. ஆனால் அந்த செல்வ மிகுதியினாலே அவங்களுக்கு வந்த அந்த ஆசை அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. பொருத்தனை செய்த திருமறை மாந்தர்கள் என்று பார்த்தோம்னா, பலனை எதிர்பார்த்து பொருத்தனை செய்த யாக்கோபு, ஆதியாகமம் புத்தகம் 28:20-26 ஒரு பலனை எதிர்பார்க்குறார். கடவுளே, நான் இப்படி வெறுங்கையாக வரேன், திரும்ப எனக்கு இது எல்லாத்தையும் கொடுத்தா நான் உனக்கு இது செய்வேன். தாவீது சங்கீதம் 132:1-5 வரைக்கும் பலனை எதிர்பார்க்காத ஒரு பொருத்தனையை தாவீது ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் யோனாவினுடைய வாழ்விலே, யோனா 1ஆம் அத்தியாயம் 17ஆம் திருமொழியிலே யோனா ஒரு பொருத்தனை செய்கிறார். அதே மாதிரி ஒரு கண்மூடித்தனமான பொருத்தனை செய்த ஒரு நபர் பைபிள் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் யாருங்க? எப்தா இல்லையா? நியாயாதிபதிகள் 11ஆம் அத்தியாயம் 30-39 ஒரு பொருத்தனை பண்ணிடுறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒன்று நடக்குது. நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது என் முன்னாடி யார் வராங்களோ அது வந்து நான் கடவுளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராத விதமாக அவங்க மகள் வந்துடுறாங்க. அப்போது அந்த காலத்தில் அந்த நரபலின்னு இருந்ததா? தன் மகளையே எப்தா கொன்று இருப்பாரா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பொருத்தனையை அவர் செய்து முடித்தார்னு இருக்குது. ஆனால் கொன்னாரா? இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அதுக்குரிய ஒரு சரியான விளக்கம் என்னன்னு சொன்னால், அந்த எபிரேய வார்த்தை அது அப்படின்ற வார்த்தை சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அது செய்ய முடிந்தால் அந்த பொருத்தனையை செய்திருப்பார் அப்படி என்கின்ற புரிதலிலே புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நேர்ச்சை என்பது பழங்கால சமூக பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருக்குது. நம்ம சமயத்தில் மட்டுமில்லை, மற்ற சமயத்தில் கூட இருக்குது. கடவுளுக்கிட்ட போய் அவங்களுடைய வியாகுலம் துன்பம் துயரத்துக்காக அவங்க பொருத்தனை செய்கிறாங்க. அதுக்கு நேர்த்தி கடன் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? தலைமுடி என்ன பண்ணுவாங்க? மொட்டை அடிச்சுக்குவாங்க. அப்புறம் காது குத்துறது, அலகு குத்துறது, அப்புறம் உருள்றது, மண் சோறு சாப்பிட்றது, அப்படி நிறையா இருக்குது. வேறு என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடா வெட்டி பலி கொடுக்கறது, அப்புறம் அன்னதானம் செய்கிறது, இதெல்லாம் அந்த நேர்ச்சிக்கான அடையாளம். நிறைய பிற சமயங்களிலே பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறவர்களாகிறாங்க. அப்போது நேர்த்தி கடன் அல்லது நேர்ச்சை பொருத்தனை என்பதை கடவுள் கேட்கிறாரா அல்லது மனிதர் கொடுப்பதா என்கிற கேள்வி எழுப்போம்னால் ரெண்டுமே இல்லை. நம்முடைய இன்னல்களுக்காக நம்முடைய ஆத்துமா கடவுளை நோக்கி முறையிடுவது. அப்படி முறையிடுகிற பொழுது கடவுள் அந்த விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று சொன்னால், நான் முன்னாடி சொன்ன வார்த்தை, நம்முடைய வார்த்தையினால் அவரை கனம் பண்ணுவது. அன்பானவர்களே, பொருத்தனை என்பது கடவுள் மனிதனிடம் கேட்பது அல்ல, மனிதனை கடவுளோடு இணைக்கின்ற ஒரு ஆன்மா செய்கின்ற வேலை. அதாவது நீயே கதி என்று சொல்லி, என்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி சரணடைவதை தான் இந்த பொருத்தனை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்னாள் கடவுளிடத்தில் செய்த பொருத்தனை நமக்கு தெரியும். அன்னாள் அப்படின்ற பெயருக்கு கிருபை என்று பொருள், அருள் என்று பொருள். எல்கானாவுக்கு 2 மனைவிகள், ஒன்று பெனினாள், அப்படி பெனினால்னால் வைர சங்கிலி அப்படின்ற பொருள். ஸோ அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதாவது இந்த வார்த்தை திருமறையில் வாசிக்கும் போது கடினமாக இருந்தது. சக்கலத்தி அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை படிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த முதல் மனைவி
அன்னாளை தன்னுடைய வார்த்தையினாலே கடினப்படுத்துகிறாள். ஆண்டுதோறும் சீலோவுக்கு ஆலயத்தில் கடவுளை தொழுது கொள்வதற்கு போவாங்க. அப்படி போகும்போதே அந்த பெனினாள் அன்னாளை ஏளனமாக செய்வது, அவதூறாக செய்வது, கடினமான வார்த்தைகள். அன்னாள் கோயிலுக்கு போவாங்க. இவங்க இப்போ திருவிழாவுக்கு போகும்போது கடவுளை வணங்குவாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த வசந்த வாசியங்களாம் ஒன்றும் சமம் இல்லை. அன்னாள் சாப்பிடாம ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒருபுறம் தன்னுடைய கணவனாலே ஏளனமான சொல், கணவன் உன்னுடைய ஆதரவு இல்லை. இன்னொரு புறம் தன்னுடைய கணவனுடைய மூத்த மனைவி, அவங்களால இவங்களுக்கு ஏளனமான சொல். ரெண்டு பக்கமும் வசை சொற்களால் பாதிக்கப்பட்ட அன்னாள். இன்னொரு புறம் ஏன்னு கேட்குறதுக்கு வீட்டில் உறவுகளும் இல்லை. இந்த சூழலிலே தான் அன்னாள் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்கின்றார். நிறைய சாமுவேல் அப்படின்ற பெயர் நம்ம கேட்கும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது, கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. ஆமாம், சாமுவேல்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், அல்லது கர்த்தர் என் குரலை கேட்டார். அப்போ நம்ம இந்த சாமுவேல்ன்ற பெயரை எங்கெல்லாம் கேட்குறோமோ அப்போல்லாம் கர்த்தர் அந்த குடும்பத்தில் நன்மை செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்ய போன அன்னாளுக்கு அங்கே ஒரு கொடுமை காத்திருக்குது. ஏலி அன்னாள் தன்னுடைய உள்ளத்தில் அழுது ஜெபிக்கிற பொழுது அவளுடைய உதடு அசைகிறது. அங்கே ஒரு ஏளனம், பார்த்தீங்களா, நீ குடிச்சிட்டு என்ன பண்ணுற, பிதற்றுகிறாய் அப்படின்னு. அது ஒரு பழமொழி இருக்குது. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை இருந்து தான். அந்த மாதிரி ஒரு வேதனையான சூழல் அன்னாள். அந்த சூழலில் தான் கடவுளை நோக்கி அன்னாள் இந்த பொருத்தனை செய்கிறாள். ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்தால் நான் உனக்கு இதை கொடுப்பேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அன்னாளுடைய பொருத்தனையை நினைத்தருளினால் கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். நியாயமாக குழந்தை பிறந்த உடனே அன்னாள் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், ஊருக்குள்ளே அந்த குழந்தைய கூட்டின்னு வந்து, நீங்கள்லாம் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னீங்களே, இதை பாருங்கள், லட்டு மாதிரி கடவுள் என்ன பண்ணிக்கிறாரு, எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறாருன்னு அவங்க எல்லாரையும் அந்தம்மா பேசியிருக்கணும். அதே நேரம் அந்தம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தை நான் கடவுளுக்காக கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிக்கின்றதை பார்க்கிறோம். அல்லது தான் தவமிருந்து பெற்ற பிள்ளை என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலேயே கூட அந்த மகனை வைத்திருக்க வேண்டும். ஆனால் அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் செய்து கொண்ட பொருத்தனையை நிறைவேற்றும்படியாய் பால்குடி மறந்த பிறகு சாமுவேலை கொண்டு போய் ஆலயத்தில் விடுறாங்க. இது ஏதோ ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியா, இல்லை ஒரு குழந்தை இல்லாத ஒரு அம்மாவுக்கு கடவுள் குழந்தை கொடுத்தாரான்ற நிகழ்ச்சியாக முடிந்து போல, பைபிளில் மிகப்பெரிய ஒரு வரலாறு உருவாவதற்கு அன்னாளுடைய வாழ்க்கை அடித்தளமாக இருந்தது. எப்படி? இஸ்ரவேல் சமஸ்தானத்திற்கு அரசர் வேண்டும். அந்த அரசரை அபிஷேகம் பண்ணுகின்ற ஒருவராக இந்த அழுது ஜெபித்த அன்னாளுடைய மகன் சாமுவேலை கடவுள் தெரிந்து கொள்கிறார். அப்போ பாருங்கள், கடவுள் செய்கிற எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு நன்மை இருக்குது, ஒரு அற்புதம் இருக்குது, ஒரு அதிசயம் இருக்குது, கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இஸ்ரவேல் சமஸ்தானத்தினுடைய பல அரசர்கள் உருவாவதற்கு இந்த அன்னாளுடைய பொருத்தனை காரணமாக இருந்தது. சவுல் முதல் அரசனாக சாமுவேலாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்னாளுடைய பொருத்தனை நமக்கு சொல்லுகிற பாடங்கள் என்ன? தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி முதல்ல அன்னாள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜெபம் அப்படியே மாறுது பாருங்கள். முதல்ல தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஜெபம் ஆரம்பித்த ஜெபம் இப்போது உமக்காக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஜெபமாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளை முதன்மைப்படுத்துகின்ற ஜெபம் நிச்சயமாக கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை அன்னாளுடைய ஜெபம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ரெண்டாவது, முதல்ல குழந்தை பிறந்ததுனால ஆலயத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னுடைய மகனை அர்ப்பணிக்கின்ற ஒரு தாயை நாம் பார்க்கிறோம். ஆக மனித எண்ணங்களிலே அந்த குழந்தை தாமதப்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த தாமதம்தான் அன்னாளுக்கு ஒரு பொருத்தனையாக மாறுகிறது. உடனே குழந்தை பிறந்தால் அந்த அம்மா கோயிலில் கொண்டாந்து சாமுவேல் ஒப்படைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த தாமதம் இப்பொழுது அந்த குழந்தையை கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒரு மகனாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, அதோடு கூட அன்னாளுடைய அந்த பொருத்தனை நின்று போகவில்லை. 1 சாமுவேல் 2:21 3 குமாரர்களும் 2 குமாரத்திகளையும் கடவுள் இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களினாலே அன்னாளை நிரப்பினாள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
பல நேரங்களிலே நம்முடைய பொருத்தனை நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது என்ன? தான் உலகத்தில் அதிகம் அன்பு செய்கின்ற ஒன்றை கடவுளுக்கு கொடுப்பது சில நேரங்களில் நமக்கு கஷ்டமாக இருக்குது. கடவுளுக்கு கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணதை கொடுப்பாங்க, தேவையில்லாத கடவுளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அப்படியல்ல, தன் உயிர் ஆவி பொருள் என்று நினைத்த தன்னுடைய மகனையே அன்னாள் கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறாள். கடவுளுக்கு கொடுத்த ஒன்றை பற்றி எப்பவுமே நம்ம வருத்தப்படக்கூடாது, அதை இழப்பாகவும் நினைக்கக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது கடவுளுக்காக நாம் செய்து கொண்ட பொருத்தனை என்று சொன்னால் அதை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அன்னாளிடத்தில் பிடித்த 3 பண்புகள்: அன்னாளுடைய அழுகை, அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய அர்ப்பணிப்பு. உணர்வுகளுடைய வெளிப்பாடு தான் அழுக. தன்னுடைய கருவறையே கடவுள் அடைத்து விட்டார் என்று கண்ணீரோடு அன்னாள் அழுகின்றால், அந்த அழுகை என்பது பல நேரங்களிலே மற்றவருடைய பார்வைக்கு ஏளனமாக இருக்கிறது. நம்ம உள்ளத்தில் கூட இன்றைக்கி பல குழந்தைகள் அழுது கொண்டு இருக்கிறது. பசி, காயம், ஏமாற்றம், ஏளனம், நோய், கஷ்டம் என்கின்ற குழந்தைகள் உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிறது. மற்றவருடைய கண்ணீரை துடைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, இந்த அழுகை என்பது ஏழையினாலே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அவன் நடிக்கிறான்னு சொல்கிறவங்க நம்மத்தில் உண்டு. ஆனால் அன்னாளின் ஜெபம் கடவுளுக்கு மட்டுமே தெரியும். மற்றவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது என்பதை அன்னாளின் ஜெபம் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது. 3வது, பொருத்தனை நிறைவேற்றுகிற பண்பு. கடவுளுக்கு கொடுப்பது ஒரு நாளும் இழப்பு அல்ல. நாம் மதிப்பு மிக்கதை கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது அது இன்னும் மதிப்பு மிக்கதாக மாறுகிறதே அன்றி அது ஒரு நாளும் இழப்பாக மாறுவது இல்லை. அன்னாளின் அழுகை ஏலிக்கு கேட்டதோ இல்லையோ, அன்னாளின் அழுகை எல்கனாவுக்கு கேட்டதோ இல்லையோ, நிச்சயம் கடவுளுக்கு கேட்கிறது. அன்பானவர்களை, இன்றைக்கும் பல அன்னாள்கள் நம்ம மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம், அவருடைய கண்ணீரை துடைப்போம், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜெபமாக, ஒருவேளை முழங்கால் படியிட முடிகிறவங்க நீங்கள் முழங்கால் படியிடலாம். ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பல நாட்கள் ஜெபித்திருக்கலாம். இன்றைக்கு அன்னாளுடைய பொருத்தனை ஜெபம் நமக்கு நிச்சயமாய் ஒரு அறைகூவலை கொடுக்கிறது. என் குடும்பத்தை பற்றியோ, கணவனை பற்றியோ, மனைவியை பற்றியோ, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றியோ, பிள்ளைகளுடைய படிப்பை பற்றியோ, ஆசீர்வாதத்தை பற்றியோ, அல்லது தீர முடியாத நோயை பற்றியோ ஒரு வேதனை இருந்தால் இன்றைக்கி நீங்கள் ஒரு பொருத்தனை செய்யுங்க. நாம் அன்னாலை போல கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி இருக்கிறோம். இந்த 40 நாள் ஜெபம் என்கிற தலைப்பை கடவுள் கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்படியா எல்லாரும் ஒரு 2-3 மணித்துளிகள் கடவுளை நோக்கி நம் ஒவ்வொருவருடைய பொருத்தனைகளை ஜெபமாக நம்ம ஏறெடுப்போம். படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து.